திமுகவோட அரசுங்கிறதே ஒரு டிராமா அரசு. எந்தெந்த விதத்துலலாம் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த விதத்துலலாம் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் 26ல் ஏமாற்ற முடியாது. என்ன நீங்கள் அண்டா கொடுத்தாலும் சரி, குண்டா கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் சரி, பெண்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த திமுக கவர்மெண்ட்டை தூக்கி எறியணுங்கிறது இருக்காங்க. கோயம்புத்தூர் ஆல் ஓவர் இந்தியா விமனுக்கான சேஃபஸ்ட் சிட்டி நம்பர் 1 இடத்துல இருந்தது கோயம்புத்தூர். இன்றைக்கி நான் கோயம்புத்தூர் எம்எல்ஏவாக சொல்கிறேன். இன்றைக்கி we are not feeling safe. இன்றைக்கி அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை, இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. இது ஏதோ நான் சொல்லலை, நீங்கள் ஊடகங்களில் டேட்டா எடுத்து பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா இல்லை, சட்டம் ஒழுங்கு படுமோசமாக போயிட்டுருக்கு. தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். இன்றைய சூழ்நிலை உண்மை அல்ல. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு தேதி 16ங்களா, 16 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஏதாவது ஒரு பெண்மணி தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது சின்ன குழந்தையா இருக்கலாம், 6 வயசு குழந்தையா இருக்கலாம், இல்லை 60 வயசு பாட்டியாக இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை. ஆனால் தமிழ்நாட்டில் என்னைக்கு சொல்கிறாங்க, நாங்கள் we don't want to compare ourselves with Indian stateங்கிறாங்க. we want to compare with the European countries. இது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டாக இருக்கா இன்னைக்கு? அதனால் they cannot claim நாங்கள் கம்பேர் வித் அதர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அவங்களோட டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்குது. ஒய் தமிழ்நாடு இஸ் கம்பேரிங் வித் அதர் ஸ்டேட்? நாம தான் ரொம்ப சிறப்பான ஆளாச்சே, நாம தான் எல்லாமே சிறப்பானவங்களாச்சே. நீங்கள் எதுக்கு இந்தியாவோட மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறீங்க? இட் இஸ் கம்ப்ளீட்லி we could say that escapism. உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால you are dragging into other state for a comparison. மேம், கோயம்புத்தூர் தான் திமுகவும் மேற்கோள் காட்டுறாங்க. பொள்ளாச்சி சம்பவம் ஒரு உதாரணம். எந்த அளவுக்கு அதிமுக ஆட்சியில் கொடூரம் நடந்தது அப்படின்றது திமுக மேற்கோள். பொள்ளாச்சி சம்பவத்துக்கு சிபிசிஐடி விசாரணை உத்தரவிடப்பட்டது. திமுக நான் கூட தாங்க போறேன். அங்கே பிஜேபியில் நாங்களும் கூட தான் போறோம். எல்லாத்துக்கும் நான் தான் இப்போ இருக்கிறதும் நான் தானே எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் தான். அப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் விளாதி குளத்த வரைக்கும் நீங்கள் தானே காரணம், ஒத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு நீங்கள் ஒரு ஹிப்போக்ரஸி நாடகம் போடுறீங்க. கம்ப்ளீட்டாக திமுகவோட அரசுங்கிறதே ஒரு டிராமா அரசு. எந்தெந்த விதத்துலலாம் மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த விதத்துலலாம் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் 26ல் ஏமாற்ற முடியாது. என்ன நீங்கள் அண்டா கொடுத்தாலும் சரி, குண்டா கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் சரி, பெண்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த திமுக கவர்மெண்ட்டை தூக்கி எறியணுங்கிறது இருக்காங்க.